ஹலோ ரன்னர்ஸ். ரன்னிங் போகிறவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓடும்போது உங்களுக்கு அடிக்கடி மூச்சு வாங்கும். ஸோ ஓடும்போது நம்மளோட ப்ரீத்திங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ப்ரீத்திங் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்ன டிப்ஸ் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஓடும்போது நமக்கு எதுக்கு மூச்சு வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடும்போது அதிகமாக நம்மளோட மசில்ஸ் தான் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகுது. நமக்கு மசில்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜனை நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணப்படுது. ஸோ இதனால் நமக்கு பாடியோட ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம அதிகமாக மூச்சு வாங்குகிறோம். ஸோ இதனால தான் நம்மளை ஓடும்போது அதிகமாக மூச்சு வாங்குது. ப்ரீத்திங் விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக வாய் வழியாக மூச்சு விடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓடும்போது வாயை திறக்காத, வாயை மூடு, மூக்கு வழியாக மூச்சு விட்டு ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. நீங்கள் ஓடும்போது உங்கள் வாய் வழியாகவும் மூச்சு விடலாம். அது எந்த வித தப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்லோவாக ஓடுறீங்க, ரொம்ப ஸ்லோ பேஸில் ஓடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மூக்கு வழியாக மூச்சு எடுத்து வாய் வழியாக மூச்சை வந்து நீங்கள் வெளியே விடலாம். ஸோ வாய் வழியாக மூச்சு விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, ஓடும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது ஃபேஸு. ஸோ உங்களோட ஜா மசில்ஸ் போன்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஓடும்போது நீங்கள் வாய் வழியாக மூச்சு விடுறது எந்த வித தப்புமே இல்லை. இதுவே நீங்கள் ஸ்ப்ரிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ஸ்ப்ரிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாய் வழியாக தான் அதிகமாக மூச்சே பண்ணுவாங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் த்ரூ வந்து வாய் வழியாக தான் விடுவாங்க. ஸோ வாய் வழியாக மூச்சு இழுக்கிறது விடுறது எந்த வித தப்பும் இல்லை. ரன்னிங்கில் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூக்கு வழியாக மூச்சு எடுத்து வாய் வழியாக விட்டுக்கலாம். இல்லை போத் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்கள் மவுத்லேயே கூட பண்ணலாம். ஸோ அது எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த ப்ரீத்திங்கை வச்சு தான் ரன்னிங்கோட ஃபிட்னஸ் லெவலையும் சில பேர் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒருத்தன் ரொம்ப தூரம் ஓடுறான், அவனுக்கு மூச்சே வாங்காமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் ஓடுறவனுக்கு இன்னும் மூச்சு வாங்கலை, நீ ரொம்ப ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இன்னொருத்தன் கொஞ்சம் தூரம் ஓடும் போதே மூச்சு அதிகமாக வாங்குச்சுன்னா, இன்னும் நீ கொஞ்சம் தூரம் கூட ஓடலை, அதுக்குள்ளே உனக்கு மூச்சு வாங்குது, நீ ஃபிட்டாக இல்லை, உங்களுக்கு ஸ்டாமினா இல்லைன்னு சொல்லி இப்படி வந்து உங்களோட மூச்சை வச்சு தான், நீங்கள் எப்படி மூச்சு விடுறதை வச்சு தான் உங்களோட ரன்னிங் ஃபிட்னஸ் லெவலில் நிறைய பேர் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ரன்னிங் பண்ணும்போது இனிஷியலாக மூச்சு வாங்குறதுன்றது இயல்பான விஷயந்தான். ஸோ அந்த மூச்சு வாங்குறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா, டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங். ஸோ டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓடும்போது மூச்சை இன்னேலே பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியோட்டமாக அப்படி மேலோட்டமாக மூச்சு விடுவாங்க. ஸோ மூச்சு உள்ளே கூட இழுக்க மாட்டாங்க, இழுக்கிற ஸ்பீட்லேயே வெளியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கிறது என்னென்னா, மூச்சை இன்னேல் பண்ணும்போது நல்லா உங்களை அப்டவுன் வரைக்கும் ஃபுல்லாக மூச்சை இன்னேல் பண்ணி உங்கள் லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லா ஃபுல்லாக ஏரை ஃபில் பண்ணிட்டு ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாடிக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ ப்ரீத்திங் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஓடும்போது இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நிறைய பேர் ஓடும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அவங்களோட ப்ரீத்திங் மேலேயே கொடுக்க மாட்டீங்க. ஸோ ரன்னிங் பண்ணி முடித்தா போதும், அப்படி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். பட் ஓடும்போது நம்ம எப்படி இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இன்ஹேல் எக்ஸேல் அதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடணும். இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ப்ரீத்திங்கில். ஸோ சில யோகாஸ்லாம் இருக்குது, இந்த பிராணாயாமா யோகாஸ், இந்த மாதிரி நிறைய யோகாஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீத்திங் யோகாஸ் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ப்ரீத்திங் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓடும்போது உங்களுக்கு ப்ரீத்திங்கில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓடுவீங்க. ஸோ என்னென்ன யோகாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய ப்ரீத்திங் யோகாஸ் இருக்குது, நீங்கள் கூகுளில் போட்டாலே ஒரு நிறைய பிராணாயாமா யோகாஸ் நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ப்ரீத்திங் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபார்ம். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஃபார்ம்னா என்னென்னு. ஸோ ஃபார்ம்ன்றது என்னென்னா, உங்களோட ரன்னிங்கோட மூவ்மெண்ட், உங்கள் பாடி பொசிஷன். ஓடும்போது நீங்கள் எப்படி பாடி பொசிஷனை வச்சுருக்கீங்களோ அது உங்களோட ப்ரீத்திங்க்கு நிறையா மேட்டர்ஸ். நிறைய பேர் தலையை தொங்க போட்டு தலையை ஆட்டிட்டு ஓடுவாங்க, சில பேர் வந்து குனிஞ்சிட்டு ஓடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அடிக்கடி உங்களோட மூச்சு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஓடும்போது எப்பவுமே உங்களோட பாடி போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், உங்கள் தலை வந்து ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எப்பவுமே தலை தொங்கவே கூடாது மூச்சு விடும்போது. ஸோ உங்களோட ரன்னிங் பொசிஷன் எப்போவுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் பிரச்சனை எதுவுமே வராது. தலையை ஆட்டி ஓடுறது, தலையை குனிஞ்சு ஓடுறது, பாடியை பெண்ட் பண்ணி ஓடுறது, இந்த மாதிரி நீங்கள் ஓடுனீங்கன்னா, ரன்னிங் ஃபார்ம் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு நிறையா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே உங்கள் பாடியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தலையை வந்து தொங்க போடாமல் ஸ்பைனல் கார்டோட நேராக வச்சுட்டு நேராக பார்த்து ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதிகமாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓடும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ரீத் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நாலாவது முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடுற ரன்னிங்கோட பேட்டர்ன். ஸோ ரன்னிங்கோட பேட்டர்ன் ரொம்ப முக்கியம் ப்ரீத்திங்க்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரன்னிங் பண்ணும்போது ரைட் லெக் வைக்கும்போது மூச்சு இழுப்பாங்க, லெஃப்ட் லெக் வைக்கும்போது மூச்சு விடுவாங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட் போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கால் வைக்கும்போது மூச்சு இழுப்பாங்க, சேம் லெக் லெஃப்ட் வைக்கும்போது எக்ஸேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரே கால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மசில்ஸ்க்கு அதிகமான நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ஆக்சிஜன் வந்து மசிலுக்கு வந்து ரெக்வயர் பண்ண தேவைப்படும். ஸோ அதனால் உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக டயர்டாகும், மூச்சு வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிக்கும்.
ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3:2 பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ ஓடும்போது 3:2 பேட்டர்ன் அதை ஃபாலோ பண்ணி ஓட சொல்லுவாங்க ஸ்லோவாக ஜாகிங் பண்ணுறவங்க. இந்த 3:2 பேட்டர்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஸ்டெப் வைக்கும்போது மூச்சு இழுக்கணும், 2 ஸ்டெப் வைக்கும்போது மூச்சை விடணும். இதுதான் 3:2 பேட்டர்ன் சொல்லுவாங்க. சில பேர் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து 2:1 பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்டெப் வைக்கும்போது மூச்சு இழுப்பாங்க, 1 ஸ்டெப்புக்கு மூச்சு விடுவாங்க. இதுதான் வந்து 2:1 பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பிகினராக. பட் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீத் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடும்போது, இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொடுத்து ஓடும்போது, உங்களோட ப்ரீத்திங் மேலே உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் உங்களோட பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து போக போக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரன்னிங் பேட்டர்ன் வச்சு ஓடும்போது உங்களோட மசிலுக்கு வந்து ஈவனாக உங்களோட பேலன்ஸ் பாடி வெயிட் பேலன்ஸ் கரெக்டாக ஆக்ட் ஆகும். இதனால் நீங்கள் சீக்கிரமாக டயர்டாக மாட்டீங்க, மூச்சும் அடிக்கடி வாங்காது. 5th லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் பண்ணும்போது ஃப்ரெஷ் ஹேரில் எப்போவுமே ரன்னிங் பண்ணுங்கள். நல்லா சுத்தமான காற்று இருக்கிற ஏரியாவாக பார்த்து ரன் பண்ணுங்கள். டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ஏரியாவாக பார்த்து ரன் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு டைம் என்ன கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஏரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்கில் ரன்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பாடிக்கு இன்டேக் ஆகும். சப்போஸ் ஈவினிங் டைம் நீங்கள் ஓடுறீங்க, கொஞ்சம் லேட் நைட் அப்படிலாம் ஓடுறீங்கன்னா, கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாத இடமா, டிராஃபிக் கம்மியாக இருக்க இடமா பார்த்து ஓடுங்க. அதுவும் உங்களோட ப்ரீத்திங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இந்த 5 டிப்ஸை நெக்ஸ்ட் டைம் ரன்னிங் பண்ணும்போது உங்களோட ப்ரீத்திங் டெக்னிக்கில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், உங்களோட ப்ரீத்திங்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.